இந்த தேங்காய் உடைக்க மாச்சப்பட்டுக்கிட்டு அண்ணா ப்ளீஸ் நான் அப்படியாட்டும் உடச்சி தாங்களான்னு கெஞ்சி கூத்தாடியாட்டம் வாங்கிட்டு வந்துடுவேன். இன்றைக்கி மறந்துட்டேங்கிறதுனால என்ன தேங்காயோட ஒரு போராட்டம் தான். நான் தேங்காயோட மாட்டலை, தேங்காய் தான் என்கிட்ட மாட்டிக்கிட்டு சரட்டை தனியாக தேங்காய் தனியான்னு எப்படியோ வந்துச்சு. கெட்டு போயிருக்குமோன்னு பார்த்தேன், ஆனால் கெட்டுலாம் போல். ஆனால் தேங்காய் தண்ணி கிடைக்கலையேன்னு ஒரு மனசு வருத்தமாக போயிடுச்சு. சரி அடுத்தது இந்த சட்னிலாம் அரைச்சிட்டு தோசை மாவு எங்கே இருக்குன்னு தேடுவோன்னு பார்த்தா தோசை மாவே இல்லை. சரின்னு ஒரு ஞான உதயம் வந்து கோதுமை தோசை சுட்டுலான்னு இந்த கோதுமை எல்லாத்தையும் கலக்கி எடுத்து வெறும் உப்பு தண்ணி போட்டு சுட்டு பார்க்குறேன். என்ன அழகாக அந்த தோசை வந்துச்சு. 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிட்டேன். இதுக்கு எதுக்கு முந்தானத்து நைட்டே ஊற வச்சு அரைச்சி அது புளிக்கணும்னு சொல்லிட்டு இவ்வளோ ப்ராசஸ் பண்ணணும், இதே ஈஸியாக இருக்கேன்னு என் மனசில் ஒரே இது. சரி அடுத்தது போய் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்து என்னை கடையில் போய் விட்டிங்கன்னா வலை வீசி எடுத்து எல்லா காய்கறியும் வீட்டுக்கு கொண்டு வந்துடுவேன். ஃபஸ்ட்டு அந்த கடைக்கு தான் போச்சு. அப்புறம் வந்து காலையிலே போனால் தான் ஃப்ரெஷ்ஷாக மீன் எல்லாம் கிடைக்கணும். கடல் இறால் நான் வாங்கிட்டு அப்படியே வாக்கிங்கில் எவ்வளோ பச்சை பசேன்னு இருக்குன்னு நல்லா ரசித்து பார்த்துட்டு ஒரு நல்லா இளநீ குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தோடனே இப்போலாம் நான் வந்து இந்த கேடிவியில் போடுற படத்தையாக தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீ வருவா என்னை பேர்பட்ட படம்.